இந்த லிவர்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. நாங்கள் 2018 செக் பண்ணும்போது தெரிஞ்சது. 2018 வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். அதில் பார்த்துட்டு இது முடியாது, இது ரொம்ப இதாகிடுச்சு, அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். இங்கே வேலூர் சிஎம்சி போனோம், ஜிம் ஆஸ்பத்திரி, நிறைய ஆஸ்பத்திரி போய் பார்த்தோம். ஆனால் ஒன்றும் வேலை தான் நடக்கல. ரொம்ப போக ரொம்ப சிக் ஆகிட்டேன். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் வயிற்றுல நீர்லாம் கட்டி வயிறு குளோபல்ஸ் எல்லா பக்கமும் போய் நீரை எடுக்கிறது 10 நாளைக்கு ஒரு தடவை நீர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு இட்லி சாப்பிட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் அப்பெல்லாம். இப்போ லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா என் வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. இன்னுமே டாக்டர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் டாக்டர்ஸ் தான் எனக்கு எல்லாமே பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ரிவ்யூ கரெக்டாக வந்தேன். அவங்க சொன்ன டெஸ்ட் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணேன். இப்போ உண்மையாலுமே நல்லா இருக்கேன். பிஹெச்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர்ஸ் உண்மையாலுமே சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா அவருக்கு 2018 லிவர் ப்ராப்ளம் நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தோம். அப்புறம் பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க. பிகேஎஸ்ஆர் டாக்டர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 2021 இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் நல்லா இருந்தார். நீர் கோர்க்கிறது எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வரப்பே நாங்கள் பிளட் வாமிட்டு அதுக்காக தான் இங்கே அட்மிட் ஆகணும். அப்புறம் எங்கள் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன் சார். அப்புறம் 2022 ஜூன் மாதம் நாங்கள் லிஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் எல்லாம் ஓகேவாயிடுச்சு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லிஸ்ட் பண்ணி லாங் டைமாக ஒரு 1.5 year இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு டாக்டர் நல்ல சப்போர்ட். நிஜமாவே டாக்டரோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப டவுன் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு ஃபினான்சியலாகவும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி நாங்களும் சின்ன பிள்ளைங்க தான். அவருக்கு 38, நாங்கள் 31 தான். எனக்கு இப்போ ஏஜ். அப்போ 30 தான் இருந்துச்சு. அப்போ ரொம்ப டவுனாக தான் இருந்தோம். அப்போ எங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நாங்கள் டாக்டர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த 2 குழந்தைங்களுக்காக ஒரு அப்பா வேணும் அப்படிங்கிறது தான் நான் டாக்டர்கிட்ட ரொம்ப இது பண்ணேன். மேம் ரதி மேம், அப்புறம் ஜோசப் சார், கிருபாகரன் சார் எல்லாருமே நல்லா சப்போர்ட். அவங்கள சர்ஜிக்கல் டீம், ஜோசப் சார், கிருபாகரன் சார், மனோஜ் சார் எல்லாம் சர்ஜிக்கல் டீம். ரதி மேம் எங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, லிவர் கிடைச்சா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அவர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜென்ரல் வார்டு ஒவ்வொரு டைம் அட்மிஷன் ஆகுறப்பையும் டாக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற நர்ஸு ஸ்டாஃப் பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்தாங்க எங்களுக்கு. அதாவது நான் 2-3 ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிஹெச்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பார்த்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபேஸ் டாக்டருங்களே சொன்னாங்க, இது என்னமா டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு இவர் அப்படின்னாங்க. ஆனால் இவரோட ஃபேஸ் இதுதான். இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்தப்போ இவர் ரொம்ப டவுனாக இருந்தார். இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா இந்த பிஹெச்டி ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸும் தான் காரணம். ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் ஃபுல்லாகவும் பிஹெச்டி ஹாஸ்பிட்டலையும் இந்த டாக்டரையும் நான் மறக்கவே மாட்டேன். யார் கேட்டாலும் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுவேன். வெயிட்டிங் ஹாலில் ஒவ்வொரு நாளும் நான் எல்லா பேஷண்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் பிஹெச்டி ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, நல்லாவே பார்ப்பாங்க, மற்றவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிஜமா என்னோட வாழ்க்கைக்கு இது நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க பிஹெச்சி ஹாஸ்பிட்டலும், அங்க இருந்த ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பிறந்து வந்தது டெல்லியிலங்க. எங்கள் நெகட்டிவ் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி. நான் பேஷண்டாக வரும்போது ரொம்ப சிவியராக இருந்தது. ரொம்ப நல்லா இல்லை, உடம்பு முடியாமல் தான் வந்தேன். டாக்டர் ஆனந்த் சார் தான் ரொம்ப எனக்கு அட்வைஸ் பண்ணி மறுபடியும் டெல்லிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொன்னார். அந்த டைமில் டாக்டர் ஆனந்த் சார் தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக சொல்லி, நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே இந்த ட்ரீட்மெண்ட் எடு, இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, நான் கேரண்டி அப்படின்ட்டு 100% கேரண்டியாக கொடுத்து அதனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது 8 மணிக்கு என்னை உள்ளு போனாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்க எல்லா டீமும் என்னை மறுபடியும் மறுபிறவி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கோசரம் ரொம்ப கடவுள் புண்ணியத்துல நான் இப்போ நல்லா இருக்கிறேன். 2 வருஷமாச்சு, இப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறேன். ஹார்ட் பிரச்சனைக்காக நான் வந்தது இங்கே வந்தேங்க. ஹார்ட் பிரச்சனையில் என்னோட வால் ஒன்று சுருங்கி இருந்தது. அந்த இதில் ஒரு 10 ஸ்டெப் வச்சாலும் என்னால் கெஸ் வாங்கி ரொம்ப தொந்தரவாக இருந்தது. இப்போ அந்த டைமில் ஜாயிண்ட் ஆகும்போது இப்போ தான் சார் தான் எனக்கு ஒரு டைமில் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் இருந்தேன். அதுக்கு சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 11 மணி நேரம் அவங்க ரொம்ப போராடி என்னை கோகுலாஷ்டமன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்ததுனாலேயே அந்த டைம்ல என்னை பிறக்க வச்சாங்க. ரொம்ப கடவுள் புண்ணியில் அவங்க ரொம்ப பதராக இருக்கிறாங்க. எனக்கு दिल्ली में पैदा हुआ। मेरा नेगेटिव जो है
दिंडकल चिन्नाला में किया है। अभी मैं रहता हूँ तिरपुर में। अब मेरे हार्ट पेशेंट में आया था मैं, और हार्ट वाल्व मेरा इतना बिगड़ गया कि 10 कदम भी मैं रख नहीं सकता। उस टाइम मेरा 2 कदम जाने से मेरे को मतलब सांस फूलता था, और एकदम बहुत खराब टाइम पे आया था। मेरा सर आनंद नारायण सर डॉक्टर ने मेरे गॉडफादर जैसे हैं, उन्होंने मेरे इतना एडवाइस करके मेरे को 11 घंटे के लिए उन्होंने मेरे को वो अच्छा करा। अभी इतना 2 साल में इतना बढ़िया रह रहा हूँ, और PHG हॉस्पिटल जो है, जो भी बंदा आएगा अपना बढ़िया होकर निकलेगा।